ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். பொருட்டோ சீரீஸில் ஏகப்பட்ட டைம்லைன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. இந்த டைம்லைன்ஸ் ஒரு மோசமான கட்டத்தை எட்டும்போது அதை சில பேர் மாற்றிருப்பாங்க. உதாரணத்துக்கு பொருட்டோ சாகும்போது ஷீபாய் அந்த டைம்லைனை கொஞ்சம் ஆல்டர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி ஷின்ஜூஸ் ஜெயிக்கும் போது கோஜியும் அந்த டைம்லைனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருப்பார். இப்படி இவங்க டைம்லைனை நிறைய தடவை மாற்றிருப்பாங்க. பட் ஒருவேளை இவங்க அந்த டைம்லைனை மாற்றாமல் விட்டா அந்த சுச்சுவேஷன் எப்படி போயிருக்கும்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பொருட்டோ டிபிவியில் இந்த டைம்லைன்ஸ் ரொம்ப ஃபேமஸ். மற்ற அனிமேஸ்லேயும் இந்த டைம்லைன்ஸ் பற்றி சொன்னாலும் பொருட்டோவில் அதை ரொம்ப யூனிக்காக காட்டியிருப்பாங்க. இப்படிப்பட்ட டைம்லைன்ஸில் ஆல்டர், எரேஸ், சேஞ்சுன்னு 3 விஷயங்களை பண்ண முடியும். ஆல்டருங்கிற இந்த விஷயத்தை ஷீபாய் மாதிரியான ஹையர் டைமென்ஷன் ஒட்சுசுகிஸால தான் பண்ண முடியும். இவங்க நினச்சா சிம்பிளாக ஆல்ரெடி இருக்கிற விஷயத்த இல்லாமல் பண்ண முடியும். அதாவது இப்போது நருட்டோங்கிற கேரக்டர் இந்த கதையில் இருக்கக்கூடாதுன்னு இவங்க முடிவு பண்ணிட்டா இந்த ஆல்டர் எபிலிட்டியை யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக நருட்டோன்னு ஒரு கேரக்டரே இல்லாமல் போயிடும். அவர் வாழ்ந்த அந்த மெமரிஸ் கூட பீப்புள்ஸோட மைண்டில் இருந்து எரேஸ் செய்யப்பட்டிருக்கும். யாருக்குமே அவரை ஞாபகத்தில் இருக்காது. அப்படி இல்லைன்னா இல்லாமல் இருந்த ஒரு விஷயத்தை கூட கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிளுக்கு லூஃபிங்கிற கேரக்டரே டிபிவியில் இல்லை. பட் இந்த எபிலிட்டியை யூஸ் பண்ணி அந்த கேரக்டர் இருந்த மாதிரியான ஒரு சினாரியோவை க்ரியேட் பண்ண முடியும். நான் இவ்வளோ நேரம் சொன்னதுலேயே எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன எபிலிட்டின்னு. ஆமாம், ஆம்னிபொட்டன்ஸை பற்றி தான் நான் இவ்வளோ நேரமும் சொல்லிட்டு இருந்தேன். டைம்லைன்ஸை ஆல்டர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இந்த ஆம்னிபொட்டன்ஸ்க்கு தான் இருக்குது. பட் இதை எல்லாரும் யூஸ் பண்ண முடியாது. ஷீபாய் மாதிரியான ஒட்சுசுகிஸ் தான் அவங்க வில்க்கு இதை யூஸ் பண்ண முடியும். ஐடா மாதிரியான ஆட்களால் கூட இதை மாஸ்டர் பண்ண முடியாது. அடுத்து எரேஸ். இது முதல்ல பார்த்ததை விட ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா இதை வச்சு என்டையர் டைம்லைனையே எரேஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது ஜெனோவோட பாய் பாய் எபிலிட்டி மாதிரி தான் ஒர்க் ஆகும். வித்தின் அ செகண்டில் என்டையர் டைம்லைனையும் இது எரேஸ் பண்ணும். பர்டிகுலர் பர்சனையும் இது எரேஸ் பண்ணும். இப்படி ஆட் பண்ணுறது, எரேஸ் பண்ணுறதுன்னு ஆல்மோஸ்ட் எல்லா எபிலிட்டியையும் இந்த ஆம்னிபொட்டன்ஸே கொடுத்துரும். இதில் சேஞ்சுங்கிற இன்னொரு எபிலிட்டியும் இருக்குது. இதை யூஸ் பண்ணி டைம்லைன்ஸோட ஈவெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். அதாவது 10 டைரக்ஷன்ஸ்னு சொல்லப்படுற இந்த எபிலிட்டியை கோஜி பொசஸ் பண்ணுறாருன்னு எல்லாருக்குமே தெரியும். இது இருந்தால் இவரால் ஃபேட்டை பார்க்க முடியும். இந்த எர்த்தில் என்ன நடக்குது, எப்போ அழிவு வரப்போகுதுன்னு எல்லாமே இவருக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது கிட்டத்தட்ட மூவி ரீல்ஸ் மாதிரி இவருக்கு தெரியும். இவரால் அட் அ டைமில் ஒரு சுச்சுவேஷனை தான் தெரிஞ்சிக்க முடியும். பட் இந்த ஒரு எபிலிட்டி ஷீபாய் கிட்ட இருந்து தான் கோஜிக்கு வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஷீபாயோட 10 டைரக்ஷன்ஸால் பல யூனிவர்ஸில் பல டைம்லைனில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவரோட பவர் எத்தனை சுச்சுவேஷன்ஸை வேணால் இவருக்கு காட்டும். பட் கோஜியோடது ரொம்ப ரொம்ப லோவர் வெர்ஷன் தான். இந்த எபிலிட்டிஸை யூஸ் பண்ணி தான் கோஜி டைம்லைனை சேஞ்ச் பண்ணார். இப்படி பண்ணக்கூடிய இவரை பொருட்டோவெல்லாம் சிங்குலாரிட்டிஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க டைம்லைனில் நடக்க போகிற மோசமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிருப்பாங்க. இப்படி இதுவரைக்கும் இவங்க நிறைய டைம்லைன்ஸை மாற்றிருப்பாங்க. பட் ஒருவேளை இதை இவங்க மாற்றாமல் விட்டுருந்தா என்ன ஆகியிருக்குங்கிற இந்த வித்தியாசமான டைம்லைன்ஸை பற்றி இப்போது பார்ப்போம். டைம்லைன் 1. இதுதான் நமக்கு முதல்ல சொல்லப்பட்ட டைம்லைன். இதில் கவாக்கி சடனாக ஒரு நாள் நருட்டோவை சீல் பண்ணியிருப்பார். ஹினாட்டாவும் நருட்டோவோடவே சீல் ஆகியிருப்பாங்க. பொருட்டோவை தேடி கவாக்கி கொலவெறியில் சுற்றிக்கிட்டு இருப்பார். சேம் டைமில் நருட்டோ சீலான விஷயத்த பொருட்டோ எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அது வரைக்கும் பிரதர்னு நினச்சி கவாக்கியை விட்டு வச்ச பொருட்டோ இதுக்கு மேலே இந்த கவாக்கியை விடக்கூடாதுன்னு நினச்சி கவாக்கியை தேடி வெறி கொண்டு போகிறாரு. மீன் டைமில் ஷிகமாரு, சாஸ்கே மாதிரியான கேரக்டர்ஸ்க்கும் கவாக்கி நருட்டோவை ஹார்ம் பண்ண விஷயம் தெரிஞ்சிருது. எல்லாரும் விஷயம் தெரிஞ்சு கவாக்கியை தேடி வராங்க. சேம் டைமில் கவாக்கியை பொருட்டோ பார்த்துடுறாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து கவாக்கியை கொல்ல வரும்போது ஒரு பக்கம் ஐடா கவாக்கியை நினச்சி ஃபீல் பண்ணி அவரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க எல்லாரும் கவாக்கியை ஸ்பாட் பண்ணுறாங்க. சேம் டைமில் பொருட்டோ, ஷிகமாரு, சாஸ்கேன்னு எல்லாரும் கவாக்கியை கொல்ல போகிறாங்க. அப்போ தான் ஐடாவோட ஆம்னிபொட்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகுது. அப்போது கவாக்கி பொருட்டோவோட தன்னை ஸ்வாப் பண்ண சொல்கிறாரு. இதை இவர் இன்டென்ஷனலாக சொல்லலை. பட் ஐடாவோட ஆம்னிபொட்டன்ஸ் அதை உண்மையாக மாற்றிடுது.
இப்போ கவாக்கியை துரத்தின ஷிகமாரு, சாஸ்கே எல்லாருமே பொருட்டோவை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு புரியாம இருந்த கவாக்கிக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களும் புரியுது. எல்லாரோட சப்போர்ட்டோட கவாக்கி இப்போ பொருட்டோவை கொல்ல போறாரு. ஒரு கட்டத்தில் இவர் பொருட்டோவை கொல்றாரு. இதை சரடா பார்த்து கதறாங்க. எல்லாருக்கும் ஒரே குழப்பம். ஒரு கொலைகாரன் செத்து போனதுக்கு ஏன் இந்த பொண்ணு அழுதுன்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சரடாக்கு தான் உண்மையாகவே தெரியும் அது அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான பொருட்டோன்னு. இன்னொரு டைம்லைனில் இப்படி காப்பாற்ற வந்த சரடாவையும் கவாக்கி கொண்டு இருப்பார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் ஒரு தியரியாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் எல்லா த்ரெட்ஸும் ஒழிஞ்சுதுன்னு நினச்சி கவாக்கி ரிலீவ் ஆகியிருப்பார். நருட்டோவை வெளியே எடுத்திருப்பார். நருட்டோவை கொன்னதா சொல்லி தான் பொருட்டோவை கவாக்கி கொல்ல எல்லாரும் அலோவ் பண்ணாங்க. ஆனால் நருட்டோ சாகலை, ஒரு அப்பாவியை கொண்டுட்டோமேன்னு எல்லாருமே நினச்சிருப்பாங்க. ஆனால் ஹினாட்டா நருட்டோக்கு கவாக்கி கொன்னது அவங்க பையனன்னு தெரியும். இதனால் அவங்க துடிச்சு போயிருப்பாங்க. கவாக்கி கிட்ட எல்லாரும் பேசுகிறதையே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. சரடாவை கொன்னதால் சாஸ்கே கவாக்கியை கொல்றதுக்கு தேடிக்கிட்டு இருக்க நருட்டோ சாஸ்கேவை ஸ்டாப் பண்ணியிருப்பார். இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபைட் கூட நடந்திருக்கும். பட் எண்டிங்கில் சாஸ்கே கவாக்கியை கொல்றதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. கவாக்கி டிப்ரெஷனோடவும் கஷ்டத்தோடவும் அவரோட உயிரை அவரே எடுத்துக்கிட்டு இருப்பார். இப்படி தான் இந்த டைம்லைன் முடிஞ்சிருக்கும். ரேஜ் ஆஃப் ஜூரா. இந்த டைம்லைனில் பொருட்டோ கவாக்கியால் கொல்லப்படலை. இதுக்கு காரணம் சரடா தான். சரடா சரியான நேரத்தில் அவங்களுடைய எம்எஸ்ஸை அவாய்ட் பண்ண சாஸ்கே அவங்கள நம்புகிறாரு. சரடா சொல்கிறது தான் உண்மைன்னு ஆணித்தனமாக நம்பின சாஸ்கே பொருட்டோவை கவாக்கி கிட்டேருந்து காப்பாற்றி வில்லேஜை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அங்கே போய் பொருட்டோக்கு சாஸ்கே ஸ்வாட் ட்ரைனிங்கை கொடுக்குறாரு. சாஸ்கே அவருக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்ஸையும் பொருட்டோவுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஆனாலும் சாஸ்கேவோட மைண்ட் பொருட்டோ ஒரு ட்ரைட்டர்னு தான் நினைக்குது. பட் சரடாக்காக அந்த ரியாலிட்டி உண்மை இல்லைன்னு சாஸ்கே நம்புகிறாரு. பொருட்டோவும் சாஸ்கே கிட்ட நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு. பொருட்டோவை மொத்த ஷினோபி வேர்ல்டே அக்யூஸ்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி தேடிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பொருட்டோக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தான் இது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கோடுங்கிற த்ரெட் என்ட்ரி கொடுக்குது. இவரோட கிளாக்ரம்ஸ் ஆர்மியோட வராரு. எப்படியாவது இந்த பொருட்டோவை கொல்லணும்னு கோட் நினைக்கிறாரு. அதை எதிர்த்து சாஸ்கே சண்டை போடுறாரு. பட் என்ன பண்ணாலும் இவங்க 2 பேரால் இவ்வளோ கிளாக்ரம்ஸை சமாளிக்க முடியாது. வெறி கொண்டு வந்த கோடோட மூஞ்சிலேயே சாஸ்கே கோடு போடுறாரு. இதுதான் டைம், இப்போவே இங்கேருந்து நீ ஓடிடுன்னு சாஸ்கே சொல்கிறாரு. ஆனால் பொருட்டோ அங்கேருந்து போக மறுக்க சாஸ்கே அவரை ஃபோர்ஸ் பண்ணி அங்கேருந்து போக சொல்கிறாரு. திடீர்னு கிளாக்ரம்ஸ் பொருட்டோவை அட்டாக் பண்ண அவர் அதை எதிர்த்து ஃபைட் பண்ணுறாரு. இந்த கேப்பில் சாஸ்கேவை கிளாக்ரம்ஸ் கடிச்சு வைக்க அவர் டிவைன் ட்ரீயாக மாறிடுறாரு. இதை பார்த்து பொருட்டோ ஷாக் ஆகுறாரு. அது வரைக்கும் பொறுமையாக இருந்த பொருட்டோ அப்போது பொறுமையை இழக்கிறாரு. அவரோட காமாவை ஆக்டிவேட் பண்ணுறாரு. மொமுஷிக்கு டேக் ஓவர் அங்கே நடக்குது. அங்கே இருந்த மொத்த கிளாக்ரம்ஸையுமே பொருட்டோ கொள்கிறாரு. அங்கேருந்து எஸ்கேப்பும் ஆகுறாரு. இதுதான் பொருட்டோ காமாவை யூஸ் பண்ண கடைசி நாளாக இருக்குது. இதுக்கு அப்புறம் இவர் கோஜியை மீட் பண்ணுறாரு. அவர் இவரை ட்ரெயின் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் ஒரே டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. கோஜி அவரோட எபிலிட்டியை ரிவீல் பண்ணுறாரு. இதை யூஸ் பண்ணி டைம்லைனில் நிறைய சேஞ்சஸை பண்ணுறாங்க. பூமி அழிகிறத தடுக்கிறது தான் இவங்களோட மோட்டிவாக இருக்குது. இது வரைக்கும் பொருட்டோக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் ஹிடாரியும் ஜூராவும் லீஃப் வில்லேஜுக்குள்ளே வராங்க. இந்த 2 ஷிஞ்சுஸும் ரொம்ப ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க. ஹிடாரி ஆல்மோஸ்ட் சரடாவை கொன்னுடுறாரு. இன்னொரு பக்கம் ஜூரா ஹேமாவரியை கொல்ல போகிறாரு. இது பொருட்டோக்கு செம ஷாக்கை கொடுத்துச்சு. அங்கே வந்த பொருட்டோ முதல்ல சரடாவை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் ஹீமாவையும் சேவ் பண்ணுறாரு. ஆனால் ஜூரா லாங் டிஸ்டன்ஸில் இருந்து பொருட்டோ மேலே டெயில் பீஸ்ட் ஸ்னைப்பர் அட்டாக்கை போடுறாரு. பொருட்டோ அங்கேயே இறந்து போகிறாரு. இதுக்கப்புறம் கோஜியால் கூட ஜூராவை டிஃபீட் பண்ணுறதுக்கான வழியை கண்டுபிடிக்க முடியல. அவரோட பிளான்ஸ் எல்லாமே ஊற்றிக்குது. ஜூரா ஒரு கட்டத்தில் ஹீமாவையும் கொல்றாரு. அவங்கள டெவாரும் பண்ணுறாரு. இதுக்கு ஈனோஜின் ரிவெஞ்ச் எடுக்க போய் அவரும் சாகுறாரு. கடைசியாக ஷிஞ்சுஸ் அதிகமாக பெருகி ஹியூமன்ஸை ஸ்லேவ்ஸாக மாற்றிடுறாங்க. இதுக்கு எதிராக சண்டை போட்ட கவாக்கி சரடாலாம் கொல்லப்படுறாங்க. இப்படி தான் இந்த டைம்லைன் முடிஞ்சிருக்கும். கடைசியாக இன்னொரு டைம்லைன் பற்றியும் சீரீஸில் சொல்லியிருக்காங்க.
இது இன்னும் நடக்கலை, பட் ஃப்யூச்சரில் இது கண்டிப்பாக நடக்கும். அதுதான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லீஃப் வில்லேஜ். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் கவாக்கி, பொருட்டோ 2 பேர் மட்டும்தான் இருந்திருப்பாங்க. ஆனால் லீஃப் வில்லேஜ் அழிஞ்சு போயிருக்கும். இவங்க 2 பேருமே அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் நினச்சாங்க. பட் இப்போ அது அவங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போயிருக்கு. இதை யார் பண்ணியிருப்பா? மோஸ்ட் ப்ராபப்ளி இது கவாக்கியோடைய வேலையாக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். கவாக்கி இப்போ வரைக்கும் நருட்டோவை தான் அவருடைய உலகமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே கிளைமேக்ஸ்குள்ளே மாறலாம். ஏன்னா திடீர்னு இவர் ஷினோபிஸை பயங்கரமாக வெறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு காரணம் கவாக்கி பேரண்ட்ஸோட கனெக்ட் ஆகலாம். ஆமாம், கவாக்கியோட பேரண்ட்ஸை பற்றி பெருசாக எந்த ஒரு இன்ஃபோவையும் சீரீஸில் கொடுக்கல. அவங்க அப்பா ஒரு எக்ஸ் ஷினோபி ட்ரங்கார்டுன்னு மட்டும்தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இவர் உண்மையான கவாக்கி பேரண்ட்டாக இருக்க மாட்டார். கவாக்கியோட பேரண்ட்ஸ் ஃப்யூச்சரில் இருந்து வந்தவங்களா இல்லைனா ஒரு சயின்டிஸ்டாக இருக்கக்கூட வாய்ப்பு அதிகம். ஆனால் இவங்களுக்கு ஷினோபிஸால் சில பிரச்சனைகள் வந்து அதனால் இவங்க உயிரே கூட போயிருக்கலாம். இது கவாக்கிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஷினோபி சிஸ்டமால் இவர் விரும்பின பல உயிர்கள் போகலாம். இது எல்லாமே சேர்ந்து தான் கவாக்கியை இப்படி மாற்றிருக்கும். இவர் லீஃப் வில்லேஜை மட்டும் இல்லாமல் மற்ற நிஞ்சா வில்லேஜஸையும் அழிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒரு கட்டத்தில் உலகத்தில் இருக்கிற மொத்த ஷினோபிஸும் அழிஞ்சு போக கவாக்கி, பொருட்டோ 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஃபைனலாக பொருட்டோ கவாக்கியை டிஃபீட் பண்ணி இந்த டைம்லைனை ஆல்டர் பண்ணுவார். ஏன்னா கிளைமேக்ஸில் பொருட்டோ அதுக்கான எபிலிட்டிஸை பொசஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். இப்படி பண்ணுறது மூலமாக இறந்து போன எல்லாரும் திரும்பி வருவாங்க. இப்படி தான் இந்த கதை முடியும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொருட்டோ கிளைமேக்ஸில் என்ன நடக்குங்கிற உங்களுடைய தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.